நம்ம இந்த பாஜக நம்ம மாநில தலைவர் நடிகை திரிஷா பல்வேறு வகையான அதை எப்படி பாக்குறீங்க? த்ரிஷா வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நடிகைனா, அவங்க வந்து ஒரு செலிப்ரேட்டட் ஆக்டர். இவங்க வந்து தமிழ் மட்டும் கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லுமே உண்மையா சொல்லணும்னா நம்பர் 1 நம்பர் 2ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். அவங்க சிறப்பா நடிக்கக்கூடியவங்க. அண்ணன் நயனா நாகேந்திரன் உங்களுக்கு தெரியும், ரொம்ப மிகுந்த எங்கேயும் வார்த்தையை விடக்கூடியவர் கிடையாது. பெண்கள் மிகப்பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதர். புரட்சி தலைவர் அம்மா அவர்களால வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில இருக்கிறாங்க. அவர் அந்த வார்த்தையை ஸ்லிப் ஆஃப்டாங்க. நம்ம பேசும்பொழுது சம் டைம்ஸ்ல வந்துடும் இல்லையா, அதுக்கு ரெக்ரெட் தெரிவிச்சாச்சு. அதனால வந்து நாங்க இன்னும் சொல்றோம், ஆக்டர் த்ரிஷா அவர்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நாங்கெல்லாம் உங்க படங்களை பார்த்து சந்தோஷப்படணும். இனி ஆக்டர் அஜித் நெக்ஸ்ட் வரக்கூடிய படங்களை கூட அவங்க பண்ணணும். இப்ப கூட வந்து ஒரு படம் இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, மிஸ்டேக்ல நடந்தது. அது ஒரு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன. இந்த உடனே கிளாரிபிகேஷன் ஏற்று அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அது வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி நடக்காது. தமிழக வெற்றி அதோட அதை எப்படி எதிர்கொள்வீங்க சார்? தமிழக வெற்றி கழகம் வந்து சகோதரர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய நடிகர், நோ டவுட். அவருக்கு வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்றத வந்து அவர் பல இடத்துல வந்து அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ல தெரியுது. ஆனா தமிழக மக்கள், தமிழக இளைஞர்கள் மிக தெளிவானவர்கள். நான் சகோதரர் விஜய் அவர்களை உங்க வாயிலா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறது தவறு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா கட்சி ஆரம்பிச்சா அவங்க எல்லாருடைய கனவு அதுவாக தான் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 2 வருஷத்துல நீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணிருக்கிறீங்க தமிழக மக்களுக்காக? 2 வருஷம் தமிழ்நாட்டுல பிரச்சனையே வராம இருந்ததா? பாஜக கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 போராட்டம் நாங்க பண்ணிருக்கோம். தொடர்ந்து போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்க இன்னைக்கு நாளைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து 3 பூத்துக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க 22,000 இடத்துல போராட்டங்கள் இருக்கு. தாவேகா எத்தனை திமுகவை எதிர்த்து போராட்டங்கள் நீங்க அறிவிச்சிருக்கீங்க? அதனால சொல்றேன், தாவேகா திமுகவுடைய பி டீம் சொல்லும்போது நாங்க எப்படி பி டீம்? ஏன்னா நீங்க போராடவே இல்லையே, பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. பர்மிஷன் எங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என் மேல 5 கேஸ் இருக்கு. பர்மிஷன் வாங்காத கேஸுங்க தான் நிறைய. நாங்க வாங்கினாலும் கொடுக்கல, கொடுத்த அப்புறமா ரிஜெக்ட் பண்ண கேஸுங்க. ப்ரோக்ராம் நடந்த அப்புறமா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ப தமிழக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலை. தமிழக மக்களுக்கு சார்பா நீங்க எந்த போராட்டமும் நடத்தல. நீங்க எப்படி தமிழக இளைஞர்களோ பார்க்க வருவாங்க, நடிகைகளை பார்க்க மக்கள் வருவாங்க. ஏன்னா தியேட்டர்ல பார்த்து நம்ம கை தட்டி விசில் அடிச்சு நம்ம நேரம் ஒருத்தர் வரும் பொழுது அதை பார்க்க வருவாங்க. ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல 234 தொகுதியில நான் நிக்க போறேன் விஜயன் சொன்னாருன்னா, கேண்டிடேட் எங்க விஜய்க்கு 234 தொகுதியில் அவர் போட்டுட்டார். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் போடுவாரா பார்த்தோம். இது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஆர்கனைசிங் ஸ்ட்ரக்சர் தாவேகா கிடையாது. நான் எல்லா இடத்துலையும் சுத்தி பாக்குறேன், எங்கேயாவது கேண்டிடேட்டே ஃபர்ஸ்ட் காணும். நீங்க கேண்டிடேட் இருந்தா சார், கடைசி 10 நாள் எலெக்ஷன் பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது கிடையாது. கட்சியோ சிஎம் கேண்டிடேட்டோ பிஎம் கேண்டிடேட்டோ கிடையாது சார். எம்எல்ஏ எலெக்ஷன்ல லோக்கல் கேண்டிடேட் வெர்சஸ் கேண்டிடேட். திமுக அதிமுகவா, திமுகவா பாஜகவா, இப்படி லோக்கல் அந்த 2 கேண்டிடேட் நடுவுல நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தீர்மானிக்குமே தவிர சும்மா நீங்க வந்து அந்த சிம்பிள் இது அதெல்லாம் கிடையாது. கேண்டிடேட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல. ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்டே கிடையாது. ஒரு 5 கேண்டிடேட் பேர் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். பத்திரிகையாளர்கள் சொல்ல முடியாது. அவர் கூட இருக்கிறாங்க சார் 5 பேர். சார் புத்தி ஆனந்த் எங்க கண்டெஸ்ட் பண்ணுவார் சொல்ல முடியுமா உங்களால? தமிழ்நாடுல மற்றவர்களை கண்டெஸ்ட் பண்ண முடியுமா தமிழ்நாடுல? சொல்லுங்க, முடியாது. சார் தாவேகாவுடைய கொள்கை என்ன தெரியாது. தாவேகா என்ன பண்ண போகுது தமிழ்நாடுக்கு தெரியாது. பஞ்சு டைலாக் இப்படி வச்சுக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசுறாரு. விசில் அடிச்சா என்ன ஆக போகுது? தமிழக மக்களுக்கு போராடணும். போராடுற நேரத்தில் சார் தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பேச மாட்டாரு. தமிழகத்துல கஞ்சா அதிகம் பேச மாட்டாரு. தமிழகத்துல சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதிகம் பேச மாட்டாரு. தமிழகத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரல நான் பேச மாட்டேன், போராட மாட்டேன். சார் ஜனநாயக படம் சென்சார் போர்ட்ல இருக்கா, கோர்ட்ல இருக்கா? கோர்ட்டுக்கு எங்க கண்ட்ரோல்ல இருக்கா? எந்த கோர்ட்டுக்கு? கோர்ட்ல எங்க கண்ட்ரோல்ல இருந்தா என் மேல 5 கேஸ் இருந்தா 22 நாள் ஜெயில இருந்தேன். என்னைய விட்டுருப்பாங்க ஸ்டேட் லீடர். நான் 22 நாள் ஜெயில இருந்தேனே சார்.
கோர்ட்டுக்கு போனது நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணீங்க. கோர்ட் நீங்க சொல்லக்கூடிய டைரக்ஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும், வேற விதி இல்லையே. ரெண்டாவது, ஒரு ஹீரோவையும் ஒரு படத்தையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய அளவுல பாஜக கிடையாது, தேசிய ஜனநாயக கூட்டணியே கிடையாது. எத்தனை இடத்துல நாங்க ஆட்சியில இருக்கோம் சார், எவ்வளவோ ஹீரோஸ் எங்களுக்கு அகைன்ஸ்ட். இப்ப கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாரு, நாங்க என்ன பண்ணோம், இப்ப மகாராஷ்டிரால அவருடைய சாங் தான் ரோட்ல வந்து ஒரு இதுவா போட்டிருக்கோம். நாங்க யாரையும் இந்த நடிகைகள்லாம் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலையோ அவங்களை தாக்கி பேச வேண்டிய சூழ்நிலை பாஜக கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி தமிழகத்துல, என்டிஏ ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும், 2020 உறுதியா ஆட்சிக்கு வரும். தாவேகா ஒரு ஸ்மால் டென்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க, அது திமுக தான் இருக்குமே தவிர எங்களுக்கு கிடையாதுன்னு என்னுடைய. நடந்த பொதுக்கூட்டத்துல தாவேகா பொதுக்கூட்டத்தில் ஒரு மரணம் அடைந்தது குறித்து தமிழக பாஜக தலைவர் வந்து நல்ல தவணை உங்களுடைய மரணத்தை வந்து நல்ல தவணை எப்படி பாக்குறேன்? இல்ல, அந்த கமெண்ட்டை நான் பார்க்கல, நீங்க எதுல சொன்னாருன்னு தெரியல. இல்ல, அது என்ன கான்டெக்ட்ல சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவர் சிறப்பா செயல்படுறாரு, சூப்பரா கூட்டணி அமைச்சிட்டாரு. அதனால கண்டிப்பா இந்த திமுக பெண் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்கள டார்கெட் பண்றாங்கன்னு தெரியுது. அதெல்லாம் நீங்க வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கரூர்ல 41 உயிர் போனதுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டார்னு எங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் அரசியல் வந்தது எதுக்குங்க, மக்களை காப்பாற்ற தானே, மக்கள் உயிர் எடுக்கவா? எந்த அரசியல் கட்சியா வேணாலும் இருக்கட்டுமே, அது யாரா வேணாலும் இருக்கட்டுமே. வருத்தப்பட்டார், எங்க வீட்டுல வருத்தப்பட்டார். அதனால அது போன்ற மனிதர் கிடையாது, அவரு மிக சிறந்த மனிதர், மிக பண்பானவர். நீங்க வந்து திருநெல்வேலியில போய் பாருங்க, முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் மாமா என்ன மச்சான்னு பேசிட்டு இருப்பாங்க அவரை. அதனால அது நீங்க வந்து இது எடுத்துக்காதீங்க. ஆனா ஒண்ணு, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சிக்கு வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ், ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண முடியாதவங்க எப்படி ஆட்சியை வந்து நடத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இது கேள்வி நான் தமிழக மக்கள் இடத்துல விட்டுறேன், தமிழக இளைஞர்கள் கிட்ட விட்டுறேன். தமிழக இளைஞர்களை நம்ம முட்டாள்களா நினைக்கவே கூடாதுங்க. ஆக்டர் வரும்போது வருவாங்க, போவாங்க, விசில் அடிப்பாங்க, கிளாப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது நாளைக்கு சகோதரி நயன்தாரா வந்தாங்கன்னா எவ்வளவு கூட்டம் வருது பாருங்க தேனிக்கு. இத டைட்டில் போட்டாதீங்க சார், சார் வரை எழுதிக்கிறாரு. அதனால சொல்றேன், நடிகர்கள் வந்தா பார்க்க வரதான் செய்வாங்க, அதை ஒரு பெருசா நீங்க எடுத்துக்க முடியாது. ஓட்டு தெளிவா, ஏன்னா பல வருஷமா தமிழ்நாடு தெளிவான அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் யார் ஆட்சிக்கு வரணும்னு. திமுக ஆட்சிக்கு வரணும் அவங்க விருப்பப்பட்டதுனால தான் வந்திருக்கிறாங்க. இப்போ விருப்பப்படல, இப்போ விருப்பப்படுறதெல்லாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும், இதுதான் ஐயா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம இங்க கொண்டு வரணும். டபுள் இன்ஜின் சர்க்கார் பிரதமர் நரேந்திர மோடி அக்செப்ட் பண்ணுவார். நாங்க கொடுத்த வாக்குறுதி அத்தனையுமே நாங்க நிறைவேற்றுவோம். எதனால? உங்களுக்கு பட்ஜெட் இல்லைனாலும் நாங்க பட்ஜெட் கொடுப்போம். உங்களுக்கு பட்ஜெட் வாங்க தெரியலையே, போய் சண்டையில போட்டு வரீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சண்டை போடுறதுக்கு எதுக்கு போறீங்க? நீங்க தேவையில்லையே. மக்கள் இனி இந்த ஆட்சியை ஏத்துக்க மாட்டாங்க. நன்றி.